ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களோட வைஃபை வந்து ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இது ஐஃபோனு, நார்மல் ஃபோனில் எதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வைஃபையில் போயிட்டு இப்படி ஸ்கேனிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே என்னெல்லாம் வைஃபை இருக்கோ அது காமிக்கும். இப்போ மும்பை ஏர்போர்ட்டில் இருக்க வைஃபை இருக்குது. மேபி நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இருக்கீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் காமிக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இப்படி ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா unable to join the network வந்துருச்சு. சரி, இப்போ அதானி லான்ச் வைஃபை இருக்குது, அதை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வெளியே வந்துட்டு சும்மா நம்ம ப்ரௌசர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி வந்துடும். கனெக்டிவ்னு சொல்லிட்டு வெல்கம் டூன்னு சொல்லிட்டு எந்த வைஃபை கண்ட்ரி போகிறீங்களோ அது காமிச்சிருவாங்க. வந்து உங்கள் ஃபோன் நம்பர் அடிச்சு கொடுக்கணும். ஓடிபி வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களால் வைஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி கொடுத்து கெட் பின் கொடுத்தீங்கன்னா இப்போ 4 நம்பர் பின் வரும். 4265 வந்துருச்சு. இப்போ கனெக்ட் நவுன்னு இருக்குது. கனெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். இவ்வளோதான். இதே மாதிரி தான் எந்த ஏர்போர்ட்டில் போனீங்கனாலும் மேபி ஃப்ரீ வைஃபைஸ் இருக்குனாலும் கனெக்ட் பண்ணோம். இப்போ இதில் வந்து டைமிங் கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஏர்போர்ட் லான்ச்சுக்கில் இருக்கேன். எனக்கு 24 ஹவர்ஸ் 625 MB கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏர்போர்ட்டில் போனால் ஒரு சில ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில ஏர்போர்ட்டில் வந்து 50 MB கொடுப்பான், ஒரு சில ஏர்போர்ட்டில் வந்துட்டு 2 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க, ஒரு சில ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா அங்கே ஃபுல் டைம் நீங்கள் இருக்கிற மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஃப்ரீ வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன இந்த மாதிரி யூடியூப் யூஸ்ஃபுல்லானதை தெரிஞ்சுக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது ஏர்போர்ட் வைஃபை ப்ளஸ் இது இருக்குல்ல ரயில்வே வைஃபை, இந்த எல்லாமே இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகி வரும். அதில் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். இப்படி ஓகே கொடுத்துட்டு ஃபாஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. fast.com 1.2 MBPS ஸ்பீடு கிடைக்குது. மும்பையில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்டிவ் வைஃபை பயங்கரமான ஸ்பீடாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும் மற்ற வைஃபைனா.